வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழக பாஜகவுடைய அடுத்த மாநில தலைவர் யாரு? முக்கிய புள்ளிகள் டெல்லியில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. வானதி அக்கா 2016 நான் வெயிட் பண்ணிக்கிருக்கேன், 2016 10 வருஷமாக வெயிட் பண்ணுறேன், அதனால் இந்த முறை மாநில தலைவர் பொறுப்பை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு டெல்லியில் வானதி அக்கா ஒரு பக்கம். நயினார் அண்ணன் 2029 வரைக்கும் மாநில தலைவராக என்னையை தொடர அனுமதிக்கணும், 1 வருஷம் தான் ஆயிருக்கு என்னை அப்பாயிண்ட் பண்ணி, 2025 தான் என்னையை போட்டிங்க, 1 வருஷத்துக்குள்ளே என்னையை தூக்குறதா, 2029 வரைக்கும் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு நயினார் அண்ணன். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வாலண்டியராக எனக்கு கொடுங்க பதவியை அப்படின்னு கேட்கல, கிளைம் பண்ணலை. டெல்லி மேலிடமாக அண்ணாமலையை சொல்கிறாங்க, நீங்கள் சார்ஜ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, சார்ஜ் எடுத்துக்கிறதுல எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் ஒரு டேர்ம் அப்படிங்கிறது பத்தாது. தமிழகத்தில் பாஜகவை ஆட்சிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா குறைந்தது 2 டேர்ம், அதிகபட்சமாக 3 டேர்ம் வரைக்கும் மாநில தலைவராக நான் இருந்தால் மட்டும்தான், நான் தொடர்ந்தால் மட்டும்தான் பாஜக வளர்ச்சியை ஸ்ட்ராங் படுத்த முடியும், ஆட்சிக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுல அண்ணாமலை திட்டவட்டமாக இருக்கார். இது ஒரு பக்கம் நடக்குது. ஆக மொத்தம் வானதி அக்கா போட்டி போட ஆரம்பிச்சிருக்காங்க. கமெண்ட் செக்ஷனில் பாஜக தொண்டர்கள் சொல்கிறாங்க, அக்கா உங்களுக்கே நியாயமாக இருக்கா? பாஜகவுடைய மகளிர் அணியுடைய தேசிய தலைவராக பல வருடங்கள் நீங்கள் தான் இருக்கீங்க, ஆனால் பாஜகவுடைய தேசிய மகளிர் அணி என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு? சொல்லிக்கிற மாதிரி பெரிய தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தினது கிடையாது. இந்தி கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில், ஏன் தமிழகத்தை எடுத்துக்கோங்க, தமிழகத்தில் கடந்த 5 வருடம் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளவு நடந்துச்சு? விளாத்தி குளத்தில் ரீசெண்டாக நடந்துச்சு. அப்போது பாஜகவுடைய மகளிர் அணியுடைய தேசிய தலைவர் அப்படிங்கிற முறையில் ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட்டை அட்லீஸ்ட் தமிழகத்தில் நீங்கள் நடத்துனீங்களா? ஒரு போராட்டத்தையாவது நீங்கள் நடத்துனீங்களா உங்கள் தலைமையில்? தொடர் போராட்டங்களை நடத்தி ஆளும் அரசாங்கத்தை ஸ்தம்பிக்க வச்சிருக்கணும் பாஜகவுடைய மகளிர் அணி அப்படிங்கிற முறையில். ஆனால் ஒன்றுமே பண்ணலையே. இப்போ திமுகவுடைய மகளிர் அணியுடைய ஹெட் யாரு? கனிமொழி அக்கா. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா இங்கே மெழுகுவர்த்தியை ஏந்தி போராட்டம் போகிறாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் பண்ணலை. திமுக ஆட்சியில் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துச்சு, ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொட்டஸ்ட்டை கூட நீங்கள் நடத்தலை. உங்களுக்கு பாஜக மாநில தலைவர் பொறுப்பு வேணுமா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பாஜக தொண்டர்கள் பதிவுகள் போடுறாங்க. அண்ணே நயினார் அண்ணே போதுண்ணே, எண்ணிக்கை முக்கியமல்ல எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னு பேசியே 3% கீழே கட்சியை கொண்டு வந்துட்டீங்க. கட்சிக்கு நல்லது பண்ணணும்னா தயவு செஞ்சு ரிசைன் பண்ணிட்டு ஒதுங்கிருங்க. தொண்டர்கள் எல்லாமே அண்ணாமலை தான் வரணும் அப்படின்னு விரும்புகிறாங்க, தொண்டர்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுங்க அப்படின்னு தொண்டர்கள், பிஜேபி கேடர்ஸ் எல்லாமே சமூக வலைதளத்தில் பதிவுகள் போடுறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, அக்கா சௌமியா அன்புமணி பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு போயிருந்தாங்க. 18 படி ஏறுறதுக்கு முன்னாடி அந்த எமோஷனில் அப்படி கண் கலங்கியபடி ஒவ்வொரு படியாக தொட்டு கும்பிட்டு 18 படி ஏறி ஐயப்பனை தரிசனம் பண்ணியிருக்காங்க. இதிலிருந்து எனக்கு ஒன்று தோணுதுங்க, சபரிமலைக்கு போயே தீருவோம் அப்படின்னு சிலர் பிரச்சனை பண்ணுறாங்களே, 10 வயதிலிருந்து 50 வயதுக்குட்பட்ட பெண்களையும் அனுமதிக்கணும் அப்படின்னு கலாட்டா பண்ணுறாங்க சில பேர். அவங்களுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடவுள் நம்பிக்கையே இல்லை. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க அந்த ட்ரெடிஷனை மதிக்கணும்னு நினைக்கிறாங்க. சௌமியா அன்புமணி அக்கா மாதிரி அந்த கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல திட்டவட்டமாக இருக்காங்க. ஐயப்பன் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க, பொதுவாக கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க தான் 10லிருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களையும் அனுமதிக்கணும் அப்படின்னு கலாட்டா பண்ணுறது. இதை நான் சொல்லலை, சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளே சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க. சபரிமலை கேஸ் ஹியரிங்கு நடந்து முடிஞ்சிருச்சு, தீர்ப்புக்காக வெயிட்டிங்கு. அந்த விசாரணையின் போது நீதியரசர்கள் இப்போ நான் சொன்னதை தான் சொன்னாங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இதில் பிரச்சனை பண்ணுறது இல்லை, கடவுள் நம்பிக்கை துளியும் இல்லாதவங்க ஏன் பிரச்சனை பண்ணுறாங்க? வேணும்னு இதை பண்ணி காட்டுவோம் அப்படின்னு அவங்க பண்ணுற மாதிரி தெரியுது, அதுக்கு கோவில் இடம் கிடையாது அப்படின்னு நீதியரசர்கள் சமீபத்தில் பாடம் எடுத்திருந்தாங்க. இது 2. 3வது என்ன பார்க்க போகிறோம்? 3வது, ரமேஷ் அப்படிங்கிற ஸ்ரீரங்கத்துடைய எம்எல்ஏ அமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டார்ல, பிராமண சமூகத்தை சேர்ந்தவர், திராவிடியன் ஸ்டாக்ஸ் ஒரே கதறல். திகாவுடைய தலைவர் வீரமணி இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக ஆட்சியிலேயே அறநிலையத்துறையுடைய முதன்மை செயலராக ஒரு பார்ப்பன பெண் நியமிக்கப்பட்ட போதே அதனுடைய ஆபத்தை அப்போதைய முதல்வர் ஸ்டாலினுக்கிட்ட நாங்கள் சுட்டி காட்டினோம். இப்போது ஒரு மினிஸ்டரே பிராமண சமூகத்திலிருந்து பதவி ஏற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வீரமணி அவர்கள் கதறி இருக்காரு. எனக்கு புரியலை. இப்போ திராவிடம் அப்படின்னு
சொல்கிறாங்க திமுக திக. திராவிடம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது தான் திராவிடம், திராவிட மாடல் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கும்போது எல்லா கம்யூனிட்டியும் உள்ளே வரணும்ல, எல்லா கம்யூனிட்டியும் சொல்கிறேன், ஒன்று கூட விடாமல் உள்ளே இருக்கணும். அப்போ தான் எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது முழுமை பெறும். பிராமண சமூகத்தை மட்டும் உள்ளே சேர்க்காம மீதி இருக்கிறவங்கலாம் உள்ள அப்படிங்கும்போது எப்படி எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது சரியாக இருக்க முடியும்? அதனால் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிராமண சமூகத்தை மட்டும் புறக்கணிக்கிறது எந்த வகையிலையும் நியாயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.